நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், அதுதான் சிறந்த நட்பு. இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், மிகப்பெரிய ஒரு படு பாதாளத்திலே மனிதன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து இறைவன் பேசுகிறான், இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு நன்மை செய்து ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசம் செய்தவர்களை தவிர. நண்பர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். என் நட்பு எப்படி இருக்கணும்? நான் நல்ல காரியங்களை செய்யும் போது என்னுடைய நண்பனை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வா தொழுவ போலாம், வா நம்ம பயானுக்கு போலாம், வா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நன்மையான காரியம் ஒரு பணி நடக்குது அங்க போய் கலந்துக்கலாம் என்று என்னுடைய நண்பனை நான் அழைத்துக் கொள்ள வேண்டும். அவன் ஒரு தவறு செய்கிறானா அதை அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டும். நான் ஒரு தவறு செய்கிறேனா என்னுடைய நண்பன் என்னை சுட்டி காட்ட அனுமதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நட்பை இந்த உலகத்தில் நாம் ஏற்படுத்தி இருந்தால் அந்த நட்பு நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட நல்ல நட்பையும் நல்ல நண்பர்களையும் இந்த உலகத்திலே இறைவன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும்.